ஓம் நமச்சிவாய. நாம் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஈரோட்டில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் பாரியூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அமரபணீஸ்வரர் ஆலயத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு எவ்வாறு செல்வது? ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் கோபி சென்று அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த ஸ்தலத்தை நாம் அடையலாம். இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு பஸ் வசதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் அமரபணீஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் சௌந்தர நாயகி, தலவிருட்சம் மகிழம், தீர்த்தம் கிணற்று நீர், புராண பெயர் பழம்பெரும்பதி. இந்த கோவில் முழுக்க பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. நவக்கிரக சன்னதியில் சூரியன் கிழக்கு பார்த்தபடி காட்சியளிக்கின்றார். பிரகாரத்தில் சிவன், மீனாட்சி இருவரும் தனி சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி இருக்கின்றார்கள். பைரவர், துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்பவர், பஞ்சலிங்கங்கள் 63 ஆகியோரும் இருக்கின்றார்கள். இந்த கோவிலுக்கு அருகிலேயே பிரசித்தி பெற்ற கொண்டத்து காளியம்மன் கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்னவென்றால், எதிரிகளால் தொல்லை இருப்பவர்கள் சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி பூஜைகள் செய்து வழிபாடு செய்கின்றார்கள். இதனால் பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. இந்த ஸ்தலம் போன்ற சோமஸ்கந்த ஸ்தலங்களில் வேண்டிக் கொண்டால் திருமண புத்திர தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இதன் அடிப்படையில் இங்கு அதிக அளவில் தோஷ பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றது. தந்தை மகன்கள் இங்கு வேண்டிக் கொள்ள அவர்களுக்குள் ஒற்றுமை அன்பும் கூடுகின்றது. நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்கின்றார்கள். இந்த தலத்தின் பெருமையை பார்ப்போமேயானால், சுவாமியை அதிகாலை வேளையில் தேவர்களும் சூரியனும் வழிபடுவதாக ஐதீகம். எனவே இந்த கோவிலில் தினமும் சூரிய உதயத்திற்கு பின்புதான் திறக்கப்படுகின்றது. சிவன் எப்போதும் தன்னை வணங்குவதை விட தனது அடியார்களை வணங்குவதையே விரும்புகின்றார். இதன் அடிப்படையில் இங்கு வருபவர்கள் முதலில் சூரியனை வழிபாடு செய்து அதன் பின்பே சுவாமியை வழிபாடு செய்கின்றார்கள். சூரிய வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக இந்த கோவில் அமைந்திருப்பது சிறப்பான விஷயமாகும். சூரியனை வணங்கி சிவனை வணங்கினால் கிரகதோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சிவனது கோஷ்டத்திலே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்தபடி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அவருக்கு எதிரில் முருகன் கருவறை கோஷ்டத்தில் இருக்கின்ற பாலசுப்பிரமணியர் 6 கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். முருகன் சிவனுக்கே குருவாக இருந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார். முருகனுக்கு தந்தையாக இருந்தாலும் அவரை குருஸ்தானத்தில் வைத்த சிவன் பணிவாக மந்திர பொருளை கேட்டுக்கொண்டார். இவ்விடத்தில் தந்தை குரு தட்சிணாமூர்த்தியாக இருப்பதால் அவருக்கு மரியாதை கொடுக்கும்படியாக எதிரே முருகன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். சிவன் முருகன் இருவரையும் இவ்வாறு எதிரெதிரே பார்ப்பது அரிதான விஷயமாகும். கருவறையில் சிவன் மேற்கு பார்த்தபடி காட்சியளிக்கின்றார். ஆவுடையார் வலதுபுறத்தில் இருக்கின்றது. அம்பாள் சமுத்திரவல்லி சுவாமிக்கு இடதுபுறத்தில் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் இருக்கின்றார். இவ்விருவரின் சந்நிதிகளுக்கு நடுவே சண்முக சுப்பிரமணியர் இடதுபுறம் திரும்பிய மயில் வாகனத்துடன் அருள்பாலிக்கின்றார். அருகில் வள்ளி தெய்வானை காட்சியிருக்கின்றார்கள். இதனை சோமஸ்கந்த அமைப்பு என்று சொல்வார்கள். சுப்பிரமணியரின் கோஷ்ட சுவரில் கார்த்திகேயன், பாலசுப்பிரமணியர், தண்டாயுதபாணி, குமார சுப்பிரமணியர், பாலமுருகன் என முருகனின் 5 வடிவங்கள் இருக்கின்றன. முருகனின் 6 கோலங்களை இங்கே ஒரே இடத்தில் தரிசிப்பது விசேஷமான விஷயமாகும். இந்த தலத்தின் தலவரலாறு என்ன? தேவர்களை தாரகன், கமலாச்சன், வித்யுன்மாலி எனும் 3 அசுரர்கள் தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தார்கள். தேவர்களால் அசுரர்களை எதிர்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் சிவனை சரணடைந்து
தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளபடி வேண்டினார். சிவன் தன்னை வேண்டி தவம் செய்யும்படி சொன்னார். அதன்படி தேவர்கள் இந்த இடத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை வேண்டி தவமிருந்து வழிபட்டார்கள். அவர்களுக்கு காட்சி தந்த சிவன் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார். தேவர்களுக்காக அசுரர்களை அழிக்கும் பணியை செய்த சிவன் என்பதால் அமரபணீஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார். தேவர்களுக்கு அமரர்கள் என்ற பெயரும் உண்டு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து கடாட்சத்தையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.